இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். I
வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோம் வாழ்வாகும் பலியில். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோவும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நிச்சயமாக ஆண்டவருக்கும் இறைவனுக்கும் இயேசுவுக்கும் அன்னை தாய்க்கும் இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று விருப்பம் கிடையாது. ஒரு தாய் தன்னுடைய மகளை பெற்றெடுத்து அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாள். இவள் ஒரு அரக்கியாகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய தாயாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சாதாரண மனித தாய்களே இப்படி என்று சொன்னால், தெய்வீக தாய், தெய்வீக தந்தை, தெய்வீக இறைவன் நம்மை அழிக்க விரும்புவாரோ? இல்லை. நிச்சயமாக ஒருவேளை கண்டிக்கலாம், தண்டிக்கலாம், கோவப்படலாம், திருந்துவதற்கான வழிகளை காட்டலாம், வாய்ப்புகளை கொடுக்கலாம் ஒழிய அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற பட்சத்திலே கடவுளும் இந்த மக்களை அழிக்க விரும்புவதில்லை. இயேசு எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். கலிலேயாவில் இருந்து எருசலேம் செல்லுகிற வழியிலே சமாரியார் வாழுகிற பகுதிகளை தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் சமாரியருக்கும் யூதருக்கும் இடையே நல்ல உறவு இல்லை. எனவே இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் சமாரியர் தங்கள் ஊர் வழியாக செல்ல அனுமதிக்கவில்லை. அப்போது சீடருக்கு கோபம் விழுகிறது. தங்கள் தலைவராகி இயேசுவை தடுக்க இவர்கள் யார் என அவர்கள் எண்ணுகிறார்கள். சில ஊர்கள் அப்படிதான் செய்வாங்க. அது ஊருகாரன் சேர்ந்து பங்குசாமியாரை அடிப்பான், திட்டுவான். ஆனா வேற ஊருகாரன் அவங்க பங்குசாமியாரை அடிச்சா திட்டினா அவனுக்கு கோபம் வந்துடும். அது போலதான் தங்கள் தலைவராக இயேசுவை தடுக்க இவர்கள் யார் என அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவேதான் ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்கள் அழிக்குமாறு செய்யவா? சில மக்களும் கூட அந்த பங்குசாமியிட்ட அவன் அடிப்பான், பங்குசாமியாரை திட்டுவான். அந்த பங்குசாமியிட்ட போய் கேட்பான், ஃபாதர் அவனை தீர்த்துருவோமா அப்படின்னு கேட்பான். இதே நிலைமை தான் அன்னைக்கு நடந்தது. தம் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாம் நடக்க வேண்டும் என நாம் பொதுவாக விரும்புகிறோம். ஏதோ காரணத்தால் நாம் விரும்பியது நடக்கவில்லை என்றால் நமக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருகிறது. இயேசுவின் சீடர்களும் இவ்வாறே கோபமுற்று தங்களை தடுத்தவர்களை தண்டிக்க எண்ணுகிறார்கள். பழிக்கு பழி என்னும் தத்துவத்தை செயல்படுத்த அவர்கள் துடிக்கிறார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் அவ்வாறு எண்ணவில்லை. ஆத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆபத்தான விளைவுகள் ஏற்படக்கூடுமானால் அமர சிந்தித்து செயல்படுகிற போது நமது செயல்களின் விளைவுகள் எவ்வாறு இருக்கலாம் என்பதை நாம் தெளிவாக உணர முடியும். அப்போது நம்முடைய செயல்களும் நல்லவையாக அமைந்திட வாய்ப்பு பிறக்கும். இதைத்தான் இன்றைக்கு திருவிழா கொண்டாடப்படுகிற சிறுமலர் குழந்தை தெரசா நமக்கு சுட்டி காட்டுகிறாள். சிறுமலர் என அன்போடு அழைக்கப்படுகிற தூய குழந்தை தெரசாவின் விழாவை கொண்டாடுகிற நாள் 2 பாடங்களை, பண்புகளை தமதாக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுதல். இன்னும் ஒன்று, குழந்தை உள்ளத்தோடு நாம் நடப்பது. தன்னோடு இருந்த அருள் சகோதரிகளின் விமர்சனத்தையும் தெரசா பொறுமையாகத்தான் ஏற்றுக்கொண்டார். தெரசாவோடு இருந்த அருள் சகோதரி ஒருவர் அவரை எப்போது பார்த்தாலும் சினத்தோடு தான் பார்த்தாராம். தெரசா பதிலுக்கு அவரை சினத்தோடு பார்க்கவில்லை, மாறாக சிரிப்போடு பார்த்தார், புன்னகைத்தார்.
இதனால் அந்த சகோதரி விரைவிலேயே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டார். தெரசாவோடு நல்லுறவோடு வாழத் தொடங்கினார். இன்னொரு சமயம் வேறொரு சகோதரி தெரசாவின் மீது தெரிந்தே அழுக்கு தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தார். அவரை பார்த்து தெரசா சினம் கொள்ளவில்லை. மாறாக இயேசு தனக்கு வந்த சிலுவையை எப்படி பொறுமையோடு ஏற்றுக்கொண்டாரோ அதே போன்று அந்த சகோதரி செய்கிற தவற்றை புரிந்து கொண்டார், பொறுத்து கொண்டார். இதனால் அவரும் தன்னுடைய தவற்றை உணர்ந்து தெரசாவிடம் மன்னிப்பு கேட்டாராம். இப்படியாக தெரசா தனக்கு வந்த துன்பம், சவால் அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக ஆன்மாக்களை மீட்டெடுக்கிற பணியை செய்து வந்தார். இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே மண்ணெடுக்கிற போராட்டம் நடக்கிறது. கொஞ்சம் பொறுமையோடு நம்முடைய போராட்டத்தை எடுத்து சென்றால் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய வெற்றி பெறும். அதற்காக வன்முறையிலும் சட்ட ஒழுங்குகளை மீறியும் போராட்டங்களிலும் இறங்கினால் நிச்சயமாக விளைவுகள் வித்தியாசமாக கூட போகலாம். நாம் நினைத்த காரியங்கள் நடக்காத போகும். சில சமயங்களிலே நமக்கு தோல்வி போல தோன்றும். ஆனால் நம்முடைய ஒற்றுமையும் நம்முடைய ஒன்றிய போராட்ட குரலும் உண்மையை உறக்கச் சொல்லுகிற தன்மையும் நம்மிடத்திலே தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, குழந்தை உள்ளத்தோடு பழக வேண்டும். குழந்தை தெரசாவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இது. அவர் குழந்தைகளிடம் இருந்த தூய உள்ளத்தை, கள்ளம் கபடற்ற மனதை, அதிலிருந்து வெளிப்படுகின்ற தியாக உள்ளத்தை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து வந்தார். அவருடைய விழாவை கொண்டாட நாமும் கள்ளம் கபடமற்ற தன்மையை கொண்டு வாழ வேண்டும். அதை நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுவார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்று. மத்தேயு 18:3. ஆம், நாம் குழந்தைகளின் உள்ளத்தை கொண்டுராவிட்டால் இறைவன் அரசை பெறுவது என்பது இயலாத காரியமாகும். எனவே வருகின்ற இயேசுனுடைய விளிம்பங்களுக்காக வாழுகிற பொழுது வருகின்ற அத்தனை துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும், குழந்தை உள்ளத்தோடு நம்முடைய பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ளவும் ஆண்டவர் துணை புரியட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பழிக்கு பழி என்னும் மனநிலையை கைவிட்டு மன்னித்து இருக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன்,
நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அதுவே எங்கள் வேதம். அன்பே எங்கள் தெய்வம். அதுவே எங்கள் வேதம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம். அதுவே எங்கள் வேதம். தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா தெய்வம் வந்து வாழும். லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நாங்கள் வாழும் வீட்டில். அன்பே எங்கள் தெய்வம். அதுவே எங்கள் வேதம். நாங்கள் எல்லாம் தோழர். நட்பே எங்கள் ஜீவன். நாங்கள் பேசும் மொழியில் நகராயிமயம் நகரும். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நன்றி புரியும் நினைவில். லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நாளும் பொழுதும் வாழ்வோம். அன்பே எங்கள் தெய்வம். அதுவே எங்கள் வேதம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம். அதுவே எங்கள் வேதம். நிலையான புகழுக்குரிய
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.